வணக்கம் மக்களே. சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க. அதிரடியாக பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அதிமுகவுடன் கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. 2026 தேர்தலில் 2 பேரும் ஒன்றின்னு தான் எதிர்கொள்ள போகிறதா தகவல் வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் போய் சந்தித்து இந்த கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை, சீட்டுகள் பேச்சுவார்த்தை நடந்திருக்குதா தகவல் வந்திருக்குங்க. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, சமீப காலங்கள் நீங்கள் ஒரு வதந்தி பார்த்துருப்பீங்க. அதிமுக தாவேக்கா கூட்டணி சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தளபதி விஜய்க்கு துணை முதலமைச்சராகவும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றால் அவர் முதலமைச்சராகவும் ஆட்சியில் பங்கு தரப்போகிறாங்க தாவேக்கான்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு வந்து, இது கருத்து கணிப்புன்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அது இப்போது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ தாவேக்கா வந்து அதிமுகவோட கூட்டணி போகிறது தாவேக்கா இளைஞர்கள் நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்குது கண்டிப்பாக ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குதுங்க. ஏன்னா விஜய் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஒரு மாநாடு ஒன்று முடிச்சார். இப்போ 2வது மாநில மாநாடு பார்த்தீங்கன்னா வர ஆகஸ்ட் 21 நடத்த போகிறாங்க. அது எல்லாம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு மாநாட்டில் தெரிஞ்சிடும் எங்களோட கெப்பாசிட்டி என்ன. அது மட்டும் இல்லாமல் சீட்டுகள் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் கிட்டத்தட்ட 50லேருந்து 60 சீட்டு தரப்போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஏன்னா கூட்டணி பார்த்தீங்கன்னா இன்னும் தேமுதிக வரும் கூட்டணியில் அதிமுக கூட பாமக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பாமகலாம் கடைசி எவ்வளோ நாளாக ரொம்ப நாளாக இருந்த கட்சி, அவங்களுக்கே அவ்வளோ சீட்டு கிடைக்கல. இப்போ வந்து தாவேக்காவுக்கு அவ்வளோ சீட்டான்னு சொல்லிட்டு கூட்டணிக்குள்ளே சில பல சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. அது நான் பார்க்க முடியுது. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. இந்த மாதிரி தாவேக்கா இணைஞ்சிருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். திமுகவோட நிலைமை என்ன? ஆமாங்க, திமுகலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் ஓட்டு தாவேக்கா தளபதி நடிகர் விஜய் எடுத்துட்டாருன்னு சொல்லலாம். அதேமாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து நிறைய ஓட்டுகள் அவர் எடுத்துட்டாருன்னு சொல்லாங்க, இளைஞர்கள் ஓட்டு முக்கியமாக. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாங்க. இது என்ன மாதிரி ஒரு முடிவுகள் வந்து எந்த மாதிரி ஒரு 2026 தேர்தலில் ஒரு ஆட்சி மாற்றம் வருமானு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாங்க கண்டிப்பாக. ஏன்னா ஆட்சி மாற்றம் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. கருத்து கணிப்படி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஏன்னா 170 180 தொகுதி சாலிடாக அதிமுக வெல்லுன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. நடிகர் விஜய் தனித்து நின்னார்னா அவர் எதிர்க்கட்சியாக தலைவராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்குங்க. இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பு வச்சு பார்க்கும்போது இப்போது 2 கூட்டணி இணைஞ்சா அப்போ நிலைமை என்ன? திமுக கண்டிப்பாக இந்த வாட்டி ஆட்சி மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன மாதிரி முடிவு வருதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், 2026 தேர்தலில் என்ன மாதிரி ஒரு களம், யார் முதலமைச்சராக வந்தால் உங்களோட கருத்துக்கள், உங்களோட பதில் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.